வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ரவா யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ரெடிமிக்ஸ். இந்த ரெடிமிக்ஸ் யூஸ் பண்ணி ரவா தோசை, ரவா இட்லி, ரவா உப்மா எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஜீரகம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஆயிலே ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து முந்திரி பருப்பு, அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி. ஸோ எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து கொத்தமல்லி இலை, 2 மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் ரவை. ஸோ ரவையை போட்டு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ ரவை அந்த கடாயிலே ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரணும். ஸோ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஃப்ளேமையும் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் கருகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உதிரியாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்களாம். ஸோ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னு கிடையாது, கிச்சன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.